கரெக்டா 23 கிலோமீட்டர் ஓட்டுறேன் நம்ம ஊர்ல இருந்து. வாங்க அப்படியே மெல்ல வாங்க. இங்கப்பா நினப்பு ஆனா ஒண்ணும் இல்ல. காய்வாப்புல வருங்க பாருங்க, அப்படி வரப்பாப்புல வருங்க விடுவிடு அந்த அலசாவில் கைஸ். இதே 100 அடி பள்ளத்தாக்கு. பைக்ல இருந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உள்ள போயிடுவான். ஒன்றும் அந்த உள்ள காமிட வெட்டி இதே 100 அடி பள்ளம். எத்தனை அடி வருது? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உள்ள போயிடும். பார்த்துதான் வரணும். மேலே கொஞ்சம் பார்த்துதான் வரணும். வெளிலதான் வரணும். சைட்ல இருந்தா எதுவுமே பாதுகாப்பு ட்ரிபிள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த இடத்துல. கோயிலுக்கிட்டே இறக்கி விட்டு ஒரு ஆளா தான் மேலே ஏறணும். பாதுகாப்பு வலைங்கெல்லாம் ஒன்றும் போடல. நீட்டா மெதுவாக வரல. நம்மளோட ஓன் ரிஸ்க் எல்லாமே. வா சரி வா. என்எஸ்ல தான் என்ன ஆகுது? என்எஸ் எல்லாம் வந்திருக்கே முடியாது. எங்க கீழே நிப்பாட்டி போட்டு நட. சரியா இந்த ஆஃப் ரோடு ஒரு டாப் ரோடு ஒரு ஆள் தான் வர முடியுங்களா? அதெல்லாம் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா மேலே ஏற்றிட்டு போறாப்புல. அவரு ஒத்தாலாம் ஆஃப் ரோடுன்னு வண்டியில மேலே ஏறி போயிடுறாப்புல. நான் 2 பேரும் கீழே இருந்து நடந்தே வர்றேன். கீழே இருந்தே நடந்தே வர நம்மளால போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு வரேன் ஒன்றும் முடியல. நான் வீட்டுல சாப்பிட்டா தூங்கிருக்கு. நான் அங்க போயிட்டாரு. அங்க போகணும். அப்புறம் அவ்வளவுதான், மழையே முடிஞ்சு. மேல எங்கிட்டதான் போகணும்னு தெரியல. உண்மையில பயங்கரமான ரோடு. அப்படி வந்து பார்த்து மெல்லதான் வரணும். இந்த ஒரு வண்டிலாம் ஏற முடியாம தள்ளிட்டு போயிருந்தாப்புல கீழே இருந்து. எல்லாத்துக்கும் காரணம் தான் அந்த வருது வலி அடிச்சு இங்கதான் பக்கத்துல வண்டியை நிப்பாட்டின ஒரு 5 நிமிஷத்துல நடந்து வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாரு. வீட்டுக்கு இல்லப்பா, ஃபால்ஸுக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அந்த இதுக்கு 5 நிமிஷத்துல போயிடலாம் சொன்னாப்ல. நானும் 1/2 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கேன். அந்த ஃபால்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் தெரியல. நடக்கட்டும். ஏய் ஈசரா ஈசமா ஈசமாரா உசரா ஆனந்தினாரா. ஈசரா நம்ம வந்த வழி இதை அப்படியே கீழே இருங்க. உள்ள ஒரே போண்டு விழுந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சத்தியமா நடக்க விட்டு கொள்ளாப்புல இந்த பயணம் பாவம். என்னது நடக்க முடியாது, சும்மாவே நடக்க முடியாது. எங்க வீட்டுல நம்ம வீட்டுக்கு ஒரு 10 அடி தான் இருக்கேன். அதுக்கே நடக்க மாட்டேன் நாங்க. இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முடியலாம் இறங்கி வச்சுங்க. பெரிய ஸ்டைலா பண்ணி வீடியோ எடுத்து போறாங்க. ஒண்ணுமா அவர் மட்டும் சொகுசா போய் உட்காண்டாப்புல. போ அவங்க வர்றேன் வரல போறேன் போண்டு கிளம்பிட்டாப்புல. ரோட்டை மட்டும் பாருங்க. ரோட்டை மட்டும் பாருங்க. சரியான இடம். தண்ணி சவுண்ட் கேக்குதுல்ல? நடக்க விட்டு சாடிடாப்புல. ஆன்லைன்ல தான் அங்க வீடியோ எடுத்து வரோம். வண்டி வாங்க குட்டுப்பட்டு போகணும்னு கூப்பிட்டேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்காரா அப்படின்னு சொல்லி வரல. உண்மையிலே நான் அப்படிதான் நினைச்சேன். ஒருத்தர் இருக்காது. இல்ல ஒருத்தர் இருக்காதுன்னா நினைச்ச அளவுக்கு இருக்காது. தண்ணி அந்த அளவு இருக்காது. அந்த மாதிரி இந்த ரோடு கொஞ்சம் தூரம் இருக்கும். இந்த அளவுக்கு மேல வரமாட்டேன். அட்வென்ச்சரான ஒரு இடம்லாம் இருக்காதுன்னு நினைச்சிருப்பாப்ல. கரெக்டா? அப்படிதான் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன்னா உண்மையிலே இப்ப சொல்லணும்னா தண்ணி கம்மியாதான் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அளவு ஆஃப் ரோடு விரட்டிட்டுருச்சு. இடம் எப்படி இறங்குறது? இதுலயும் பார்த்தா இறங்கணும்.
இறங்குங்க வண்டி அங்கே நிப்பாட்டி வண்டி. சரி. உண்மையிலே அந்த அளவு ஆஃப் ரோட் பைக் ரைடு நான் எங்கேயும் பண்ணதில்லை. அதுவும் ஸ்ப்ளெண்டர்ல தக்காளி நொறுக்கி விட்டுருச்சு. கூட்டி அந்த யாரு காரணம் தெரியல, தம்பி இங்க இருக்காங்க என்ன இருக்கு, நம்ம தம்பி தான் காரணம். தண்ணி அந்த அளவு வாட்டர் ஃப்ளோலாம் அந்த நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி பெருசு அப்படி இல்ல. இந்த ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி, இந்த ஏரியாவுக்கும் இல்ல, இந்த இடத்துக்கு பெஸ்ட் ஸ்பாட் இது நம்மளுக்கு லோக்கல்ல. ஆமா, நீங்க வந்து ஒரு நல்ல அட்வென்ச்சர் ரைடுக்கு வரணும், ஒரு ஆஃப் ரோட் பைக்கிங் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. கேரண்டி நாங்க கொடுக்குறோம். கேரண்டி எல்லாம் கொடுக்க கூடாது. ஒரு பாதுகாப்பே கிடையாது. நீங்க பார்த்து பத்திரமா உங்களோட ஓன் ரிஸ்க்லயே வரணும். கிடையாது. ஆஃப் ரோடு பயங்கரமான பைக் ரைட். ஆஃப் ரோடு A few moments later. தெரியுதா, பொதுவா சில பேத்துக்கு ஆஃப் ரோட்ல வந்து நல்ல ஒரு அட்வென்ச்சரா பைக் ரைட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுவும் நத்தம் சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு பெஸ்ட் ஸ்பாட்டு. அங்க விசிட் பண்ணி பாருங்க, தரமா இருக்கும். பைக் ஒழுங்கா ஓட்ட தெரியாம மட்டும் வந்துடுறாங்க. நம்ம கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா, ஒரு அட்வென்ச்சர் ரைடு தான் இது. ஹெல்மெட் போட்டுவாங்க. அதான் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நாங்க கொஞ்சம் 3 பேர் கொஞ்சம் ட்ரிபிள்ஸ் வந்தனால ஹெல்மெட் எல்லாம் போடல. நீங்க வரமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஆஃப் ரோடு தான் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும்டா. இது ஒரு மாதிரி இட்ஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இல்ல, இந்த ரியல் ஹீரோ எல்லா இடத்துலயும் வளர்ப்பேன் பையன். உண்மையிலே ஸ்ப்ளெண்டரை வந்து யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் பைக். ஆஃப் ரோடு வேணுமா பண்ணி தருவேன். ஹைவேல வேணுமா போகணுமா பண்ணி தருவேன். மைலேஜ் வேணுமா அதையும் பண்ணி தருவேன். பண்ணி தருவேன்னா பண்ணி தர மாட்டேன், எல்லாத்தையும் சிறப்பா செய்வாப்புல. சரி கீழே போங்க, நான் வரேன். கீழே போயிட்டு சந்திப்போம் வாங்க. சரி முன்னாடி போயிட்டே இருங்க, கொஞ்சம் இதுல வந்து இறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால கீழே போயிட்டு சந்திப்போம். கீழே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அங்க போய் சொல்றோம். அவனுக்கா பாருங்க எப்படி சாக விளாக். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். ஏய் அவர் போய் பியர் கிரில்ஸ்ரா. அவர்தான் அவரோட தம்பி. நானு இங்க வாங்க, இங்கதாங்க. இதுல இறங்கி போனோம்னா குளிச்சோம்னா மேல நனைஞ்சிரும். கீழே போனா பெரிய எதிராடே ஓய் நனைஞ்சிரும். அவர் அப்படியே தண்ணிக்குள்ள குளிச்சோம்னா நம்ம நனைஞ்சிருவோம். மேல ஊர் இருக்கா? மேல ஊர் இருக்கா? எந்த ஊர் இருக்கு மேல? கரந்தமலையா? மேல எத்தனை வீடு இருக்கும்? இதுலயும் போய் வரீங்களா? இப்பதான் தெரியும். இதுலயும் போய் வரீங்களா? எப்பவுமே ரோடு மாதிரில இதுலயும் போய் வரணுமா? 90 வீடுக்கு மேல இருக்கு. ஒரு மலையூரா? மலையூரா? பாருங்க, நம்ம ஊர் இருக்கு அதுவே எங்களுக்கு தெரியாது. இந்த அத்தை சொன்ன அங்க இருக்கா அந்த ஏரியாவே எங்களுக்கு தெரியாது. 90 வீடுக்கு மேல இருக்கா. எப்பவுமே இதுலயும் போய் வராங்களா பாத்துங்க. ரொம்ப கஷ்டம். ஆனா ஏதாச்சும் ஒரு அவசரம்னா போய் வர்றது ரொம்ப கஷ்டம்னே. எமர்ஜென்சினா எதுவும் பண்ண முடியாது. உண்மையிலே இப்பதான் எங்களுக்கு இந்த அத்தை சொன்ன நாங்க இருக்கோம். மேல அந்த ஊர் இருக்கதே எங்களுக்கு இப்பதான் தெரியும். நாங்க சரி எல்லாரும் அந்த அருவிக்கு தான் போயிட்டு வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் கீழே போறேன். அது இத்தனை பேரோட அருவி நினைச்சேன். அப்பயே அந்த அக்காடை கேட்கவும் தெரியுது மேல ஒரு ஊரே இருக்காது. வண்டி வருதா? இன்ன வரைக்கும் வீடியோ எடுத்தாங்க, வைட் ஆங்கிள் எடுக்கல. நார்மலா ஸ்டாண்டர்ட்ல போட்டு எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கே தெரியாது எப்படின்னு. இப்ப பழகிட்டு இருக்காங்க. சென்டர்ல ஒரு சிறப்பான கேமராமேன் எனக்கு இன்னைக்கு தெரியும். அவன் எடுத்த ஷார்ட்ஸ் பூரா காட்டுறேன். வீடியோல போடுவோம்ல அப்ப போய் பாத்துருங்க. பயங்கரமான ஒரு தெரிவிக்கான ஷாட்லாம் ஒன்னு எடுத்திருப்பேன். காலம் மட்டுமே எடுத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஷாட்லாம் உங்க ஆளு சூஸ் பண்ணிப்போம். ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இது 20 10 ரூபா தான் இல்லையானே? 10 ரூபா இல்லை. பேச்சு பாப்பீங்க, பசங்களாச்சும் வெளியே போலாம் யாருமே வரமாட்டாங்க.
இந்த மாதிரி எங்க மாதிரி 3 பேர் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அருவி தண்ணி எங்க இருந்து வருது? நாங்களே போவோம் நாங்களே தெரிஞ்சது எங்க இருந்து வருதுன்னு. 2 அருவி இருக்குங்க, 2 அருவியுமே போனீங்களா? மேல வரைக்கும் போயிட்டு வந்தோம். மேலதான். ஆமா. ஏன்னா மேலேயே ஒரு ஊர் இருக்காம்ல. ஆமா, ஊர் 2 ஊர் இருக்கு. பழையூர் இருக்கு, பள்ளத்துக்காட்டு இருக்கு, அதுக்கு தாண்டி போனா வலசு. 3 ஊர் இருக்கு. அங்க மலைக்குள்ளே ஹாஸ்பிடல் நீங்க அருவி இருக்குல்ல, அருவியை விட்டு 6 கிலோமீட்டர் போகும். அருவியை விட்டு 6 கிலோமீட்டர். அவங்களாம் அசால்ட்டா 3 பேர் போறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குல்ல. அசால்ட்டா நானே வந்து ஏதாவது வருஷத்துக்கு திருவிழா அப்படின்னாக்க திருப்பதிக்கு போவோம். நீங்க அந்த கீழே பாறை இருந்துச்சு, நாங்க குளிக்க போயிருப்பாங்க, திருப்பதிக்கு போவோம். நாங்க ஒரு மகளை வச்சு மயனை வச்சு ஓட்டுறது எனக்கு சிரமமா இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் இடையில வந்து குறுக்கு 3 பேர் வச்சு வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம வண்டியை ஒதுக்கி ஓட்டுறதே ரொம்ப சிரமமா இருக்கு. ரொம்ப ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எல்லாம் அங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அங்க இருந்து இங்கதான் ரத்தம் தான். சரி ரொம்ப நன்றிண்ணே. சரி போயிட்டு வரோம். போமா. சரி நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறோம். பை. அண்ணே थैंक यू ஆல். थैंक you ஆல். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.